الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الدين يعلو ولا يعلى عليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான நிஅமத்துகளை பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க உங்களுக்கு தந்த பாக்கியங்களை உங்களால மட்டிட முடியாது, கணக்கெடுக்க முடியாது, அல்ல மட்டிட முடியாதுன்னு சொல்றார். லா துஹ்ஸூஹான்னு சொல்றார். அந்த அளவு பாக்கியங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நிஅமத்தும் இல்லாம போனா தான் அந்த நிஅமத்துடைய பொறுமதி விளங்கும். கண்ணுடைய பார்வை இருக்க கூட விளங்குது இல்ல, எப்ப பார்வை இல்லாம போகுமோ குறையுதோ அப்ப விளங்குது கஷ்டம். உடல்ட எல்லா உறுப்புகளும் அப்படித்தான், எந்த உறுப்பா இருந்தாலும் அப்படித்தான். வேளாண்கள் கால் மாஷா அல்லாஹ் ஓடி ஆடி பாஞ்சி நடந்து வேலை வெட்டிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். கால்ல வருத்தங்கள் வந்தால், முட்டு கால்ல வருத்தம் வந்தால், அல்லது வேற வேற ஏதாவது வருத்தங்கள் வந்தால் கஷ்டப்படுறாங்க. நாங்க எல்லாரும் கஷ்டப்படுறோம் அந்த நோய் வந்தா, யாரா இருந்தாலும். இப்படி ஒவ்வொரு நிஅமத்துடைய பொறுமதியும் அந்த நிஅமத் இல்லாம போனா தான் விளங்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய அடியார்கள்ல எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான். கலீலம் மின் இபாதி அஷ்ஷகூர். என்னுடைய அடியார்களை நன்றி செலுத்துறவங்க கொஞ்சம் பேர். எப்பயும் நாங்க பேசுறது ஒன்றுதான், அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லை இது இல்லை, குறைகள் தான் விலகி கொண்டே இருக்குது, குறைபாடுகள் தான் எங்களுக்கு விலகி கொண்டே இருக்குது. மாற்றமாக நாங்கள் எல்லாரும் ஒத்தர சந்திச்சா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி பாக்கியம் தந்தான், அப்படி பாக்கியம் தந்தான், இந்த பாக்கியத்தை தந்தான். இது எங்களுக்கு அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு நாங்க உள்ளத்தாலே நன்றி செலுத்தோடும், எங்களோட செயலாலே நன்றி செலுத்தோம். உண்மையான நன்றி சர்ஃபுல் அப்தி ஜமீஅ மா அன்அம அல்லாஹு அலைஹி லிமா குலிக லிஅஜலிஹி. ஷுக்குர், நன்றி செலுத்துதல் என்ற அந்த வார்த்தைக்குரிய வரைவிலக்கணம் இதுதான். ஒரு அடியானுக்கு கொடுத்த எல்லா பாக்கியங்களையும் அந்த பாக்கியத்தை தந்தவன் எந்த நோக்கத்துக்காக தந்தானோ அந்த நோக்கத்துக்காக செலவழிக்கிறது தான் ஷுக்குர். என்னென்ன பாக்கியங்களை தந்தவன் என்ன நோக்கத்தோட தந்தானோ அந்த நோக்கத்துக்கு பாவிக்கிறது பேர் ஷுக்குர். ஒன்றிற்கு வாயால அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அது கட்டாயம், அதையும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அடுத்தது அல்லாஹ் தந்த பாக்கியங்களை அல்லாஹ் விரும்புறதுக்கு, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நன்மையான காரியங்களை பாவிக்கிறது. கண்ணெடுத்தா இதால ஹராமான பார்வையும் பார்க்கலும், நன்மையான பார்வையும் இருக்கு, பாவமான பார்வையும் இருக்கு. இப்படி ஒவ்வொரு உறுப்பும் அப்படித்தான் பொதுவான அமைப்புல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த எல்லா நியமத்துகளையும் ஆகப்பெரிய ஒரு நியமத், யாராலையும் தரையில்லாத ஒரு நியமத்து தான் ஹிதாயத். ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை யாராலையும் தரையலாம்.
அது போக உலக அடிப்படையில் உள்ள சில வெளிரங்க பாக்கியங்கள் ஒருத்தர் யாராவது சொல்லேலும் இது ஏண்ட வீடு நீங்க வச்சுக்கோங்க சந்தோஷமா, இன்னொருத்தர் சொல்லேலும் இது ஏண்ட வாகனம் நீங்க வச்சுக்கோங்க. இப்படி உலக அடிப்படையில பல நியமத்துகளை யாரும் எங்களுக்கு கைமாற்றிக் கொள்ளே. ஆனால் இந்த ஹிதாயத் என்ற பாக்கியத்தை யாருடைய கையிலையும் அல்லாஹ் கொடுக்க இல்லை. எந்த நபி ரசூலுடைய கையிலையும் கொடுக்க இல்லை. ரசூல் மார்தான் ஹிதாயத்துக்காக பாடுபட்டோம். அவங்களுக்கு பாடுபட சொன்னாலே ஒழிய உழைப்பு செய்யுங்க, உங்களோட வேலை உழைக்கிறது, பாடுபடுறது, முயற்சிறது ஹிதாயத் எந்த கையில தான் சொல்லியிருக்கிறார். இந்த அளவு குர்ஆன்ல சொல்றாங்க, வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா وكلمهم الموتى وحشرنا عليهم كل شيء قبلا ما كانوا ليؤمنوا إلا أن يشاء الله. அல்லாஹ் சொல்றான், மலக்குமார் இறங்கி பூமிக்கு தாவத் கொடுக்கிறான், அல்லாஹ் பத்தி ஈமான் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறான். நீங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க, நீங்க எல்லாம் கலிமா சொல்லுங்க என்று மலக்குமார் வந்து தாவத் கொடுத்தாலும் உண்டு. அடுத்தது அல்லாஹ் சொல்ற, மௌத்தாவினவங்க எழுப்பி வந்து அவங்க இந்த மக்களுக்கு தாவத் மனிதர்களுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்றான், மா கானூ லியுமினூ இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடாம இவங்க ஈமான் கொள்ளவே இல்லை. மௌத்தாவினவங்க எப்படி சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் சக்கராத்தை பார்த்துட்டோம், கபூரை பார்த்துட்டோம், ஆখিরাத்தை கண்ணால கண்டுட்டோம், சொர்க்க நரகம் எல்லாம் பார்த்துட்டோம், லேசி இல்ல, விளையாட்டு இல்ல, நீங்க களிமா இல்லாம மௌத்தாவிடாதீங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம மௌத்தாவிடாதீங்க, இந்த எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டு படுவீங்க, நாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம், அதனால நீங்க ஏற்றுக்கோங்க. கண்டவங்க வந்து சொன்னாலும் மௌத்த, சக்கராத்த, கபூர, ஆখিরাத்த, சொர்க்கத்தை, நரகத்தை பார்த்துட்டு வந்து தாவத் கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்ற, நாங்க நாடாம ஹிதாயத்து கிடையாது. ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில. ஆனா உழைப்பு எங்கட கையில, எங்கட வேலை முயற்சி செய்யறது. அவன் யாருக்கு பொருத்தமோ ஹிதாயத்தை கொடுத்து கொண்டிருப்பான். ஆனா முயற்சிக்குள்ள நன்மை தந்து கொண்டே இருப்பான். சொல்லுவாங்களே, கிணறொன்று தோன்றதுக்கு ஒரு அடிக்கு இவ்வளவு வேண்டிய விலை பேசி தோண்டினா தோண்ட போல தண்ணி வந்தாலும் சம்பளம் கிடைக்கும், கூலிய தரணும், தண்ணி வராட்டி கூலிய தரணும். ஒரு அடிக்கு 1500 ரூபாய் தரணும் வேண்டா, அவர் 10 அடி தோண்டினா அதுக்குள்ள 15,000 ரூபாய் சொல்லி இவருக்கு வரணும். தண்ணி வந்தா என்ன, வராட்டி என்ன. இதே மாதிரி ஹிதாயத்து கிடைச்சோ கிடைக்கலையோ முயற்சிக்குள்ள கூலி முறையா செஞ்சா, அந்த நியத்துகளோட சரியான நியத்தோட செஞ்சா கூலி நிச்சயமா கிடைக்கும். சில நேரம் நாங்க இங்க முயற்சி செய்யறோம், இந்த முயற்சியுடைய பிரதிபலனை அமெரிக்கால அல்லாஹ் வெளியாக்குவான். தூங்கி கொண்டிருக்கிறவன் கனவு கண்டு இஸ்லாத்துக்கு வருவான். போன கிழமை முந்தின கிழமை இந்தியால ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரக்குற ஒரு வாலிபர், அவர் கலிமா சொல்லி இருக்கிறார். நீங்க எப்படி கலிமா சொன்னீங்க? அவர் சொன்னா, நான் கனவு ஒன்று கண்டேன், அந்த கனவுல இப்படி கண்டேன், ஒரு பெரிய வெளிச்சம் கண்டேன், எனக்கு கலிமாவுடைய சத்தம் காதுக்கு கேட்டது, அதை வச்சுதான் வந்தேன். ஒருத்தரும் தாவத் கொடுத்து இல்லை, யாரும் ஒன்றும் அவருக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்ல இல்லை. ஹிதாயத் அல்லாஹ். உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். உள்ளங்களை பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ், உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடியவன் அல்லாஹ். அவன் தான் முகல்லிபுல் குலூப், அவன் தான் முஸர்ரிஃபுல் குலூப், உள்ளங்களை பெறற்றவன், திருப்புறவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனா முயற்சி கியாமத் வரைக்கும் நடக்கும். இந்த தீன அல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு அறிமுகப்படுத்த இல்லை, இது அல்லாஹ்வுடைய தீன். இந்த அவ்வளவு அடியார்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். உலகத்துல 800 கோடி மக்கள் என்றா இந்த 800 கோடியுடைய ரப்பு ஒரே ஒருவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். எனவே அவன் சொல்லக்கூடிய புத்திமதிகள் எல்லோருக்குமா தான் இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு, ஒரு நாட்டு மக்களுக்கு, ஒரு காலத்துல வாழக்கூடியவங்களுக்கு இருக்க இயலாது. எனவே குர்ஆன் இறக்கினான் முழு மனிதர்களுக்கும். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். ரமலான் இந்த மாதம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருப்போம், நாங்கள் அடிக்கடி பயான்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். ரமலானுடைய மாதம் தான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் ரமலான்ல தான் இறக்கி இருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன முழு மனிதர்களுக்கும் தான் இறக்கினான். இன்றைக்கு நாங்க நினைக்கிற இது எங்களுக்கு மட்டும்தான் இல்லை. யாராவது ஒரு அந்நிய சகோதரர் கலிமா சொல்லாத ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் குர்ஆனை பார்க்கணும், எனக்கு ஒரு
குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் ஒன்று தாங்க, தர்ஜுமா ஒன்று தாங்கன்னா எங்கடவங்க சில விளப்பம் இல்லாதவங்க கொடுக்கவும் தயாரில்லை. மூத்தரம் கழுவாதவங்களுக்கு எப்படி நாங்க குர்ஆனை கொடுக்கிறேன்னு கேட்கிறார். அவன் எப்படி இஸ்லாத்துக்கு வருவான் விளங்காம? அவன் இதுவரை பார்த்து கேட்டு விளங்கி படிச்சு விளங்கி கொள்ளாம எப்படி சும்மா பைஃபோர்ஸா வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு கேளாது? விளங்கப்படுத்தணும், விளங்கித்தான் வாரவங்க வருவாங்க. விளங்கப்படுத்துறது தான் எங்கடவே இல்லை. அப்ப அதுக்குள்ள செட்டப், அதுக்குள்ள ஏற்பாடு எங்கள்கிட்ட இருக்கணும். எங்கட பள்ளிவாசல் வல்ல அப்படி ஏற்பாடு இல்லை. பள்ளிவாசல்ல அதுக்கு ஒரு தனி ஏற்பாடு இருக்கணும். எங்களை சுற்றி வளைச்சு இருக்கக்கூடிய இந்த மற்ற சகோதரர்கள், அவங்களோட புலங்குறோம், பழகுறோம், பேசுறோம், கதைக்கிறோம், வியாபாரம் செய்யறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். அவங்களை வச்சு 4 பணம் சம்பாதிச்சு திண்டு குடிச்சு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அவங்களால நாங்க பிரயோஜனம் அடைகிறோம். அவங்கள ஹிதாயத்தை நாங்க நாடு இல்லைன்னா அநியாயக்காரர்கள். நாங்க நல்லா விளங்க வேண்டிய விஷயம். அவங்களோட ஹிதாயத்தை நாங்க நாடு இல்லை, அதுக்கு உழைப்புகள் செய்ய இல்லைடா, அதுக்கு கவலைப்பட இல்லைடா, குற்றவாளிகள். எங்களுக்கு வார பல சோதனைகளுக்கு பல காரணங்கள், அதுல இது ஒரு காரணம். இந்த தீன ஒரு கோடு ஒன்றை போட்டுக்கொண்டு, ரவுண்ட் ஒன்றை வட்டம் ஒன்றை போட்டுக்கொண்டு இது எங்களுக்கு தான். பள்ளிவாசலுக்கு யாரும் வரையலாம், முஸ்லிம் அல்லாதவங்க வரையலாம். அப்படி இருந்தா எப்படி அவங்க தீன விளங்குவாங்க? சந்தர்ப்பத்தை உருவாக்கணும், சூழலை உருவாக்கணும், அதுக்குள்ள வாய்ப்புகளை கொடுக்கணும். அல்லாஹ் நாடுறவங்க வருவாங்க. நாங்க அதை மூடி மூடி மறைச்சு மறைச்சு வச்சா எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. அதுல குற்றம் எங்களுக்கு தான் இருக்கு. நாங்க எல்லாருடைய ஹிதாயத்தை நாடணும். நபி நாடின மாதிரி நபியுடைய 24 மணித்தியாரத்துடைய கவலை அவ்வளவு பேரும் இஸ்லாத்துக்கு வரணும், அவ்வளவு பேரும் நரகத்திலிருந்து தப்போணும், அவ்வளவு பேரும் சொர்க்கம் போகணும். அந்த கவலையோடையா நாங்க வேலை செய்யறோம்? அந்த கவலை ஒரு முஸ்லிமுடைய கவலையா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடக்கணும். எங்கட கொடுக்கல் வாங்கல் மற்ற களிமா சொல்லாத சகோதரர்களோட விசேஷமா கொடுக்கல் வாங்கல் செய்ய கொல எங்கட உள்ளத்துல நீயத்திருக்கணும். சாமனத்தை கள்ள விற்கிறது 2வது, அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். நான் நடந்து கொள்ற முறையில அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி நல்லெண்ணம் உருவாகும், முஸ்லிம்களை பத்தி நல்லெண்ணம் வரும். என்ற குணம், என்ற தன்மைகள், என்ற அஹ்லாக், என்ற அழகான கொடுக்கல் வாங்கல் ஹிதாயத்துக்கு காரணம் அமையும். அந்த கவலையோடு தான் ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாதவரையும் பார்க்கணும். களிமா சொல்லாதவங்களை பார்க்க கொள்ள பாவம், இந்த மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணுமே, இவன் சொர்க்கவாதியா போகணுமே, கல்லுகளை சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாரே, சிலைகளுக்கு ஏசக்கூடாது, மாற்றமான வேலை செய்யறவங்களை குறை சொல்லக்கூடாது. எங்கட தவறால தான் அவங்க அந்த நிலைமையில இருக்கிறாங்க. நாங்க கவலைப்பட இல்லை, நாங்க முயற்சியே இல்லை, அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை விட்டுட்டு வலா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி பிகைரி இல்ம், விளப்பம் இல்லாம அல்லாஹ்வை விட்டுட்டு வணங்குறாங்களே, சிலைகளை வணங்குறாங்களே, இவங்களுக்கு ஏசவானம் என்றார். அவங்களுக்கு ஏசாதீங்க, அந்த சிலைகளுக்கு ஏசாதீங்க, வணங்குறவங்களுக்கு பேசாதீங்க. நாங்க அவங்களுக்கு அந்த சிலைகளுக்கு குறை சொல்லி ஏசினா ஃபயசுப்புல்லாஹ் அதுவன் பிகைரி இல்ம், அல்லாஹ் அந்த ஆயத்தை இப்படித்தான் சொல்றார். அவங்க விளப்பம் இல்லாம ரப்புக்கு அல்லாஹ் பேசுவாங்க. வலா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுட்டு வேறொண்ட வணங்குறாங்களே, அவங்கள நீங்க ஏசாதீங்க, அந்த சிலைகளை ஏசாதீங்க. அவங்களுக்கு நீங்க ஏசினா பாத்திலுக்கு நீங்க ஏசினா அவங்க ஹக்குக்கு ஏசுவாங்க. நாங்க இன்னொருத்தர்த உமா அப்பா இழுத்து பேசினா அவர் எங்கட உமா அப்பாவை இழுத்து பேசுவார். அப்ப எங்கட உமா அப்பாக்கு ஏச்சு வாங்கி கொடுக்கிறது நானே தான், நான் நேரடியாக செய்யல, அவர் ஏசுறதுக்கு நான் தான் காரணம். நான் அவரது உமா அப்பாவை தவறான வார்த்தைகளை சொல்லி பேசினதுனால அவர் எங்கட உமா அப்பா பேசுறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஒரு நல்ல சமுதாயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படியாக ஒரு சமுதாயத்தோட தான் நாங்க வாழ்றோம். இந்த மக்கள் மிருதுவான மக்கள், குறிப்பாக பௌத்த சகோதரர்கள், சாஃப்டான மக்கள், இறக்கத்தன்மை உள்ள மக்கள். குழப்பக்காரர் எல்லாத்தையும் நீக்கிறாங்களே, அதை விடுவோம். விலகீனமானவர்களை விட்டுட்டு நல்லவங்களை பெரியவர் கூட்டம் வைக்கிறாங்க. நாங்க பலவக்குள்ள நல்லா விளங்குது, எவ்வளவு நல்ல தன்மைகள், கொடுக்கல் வாங்கல் செய்யக்குள்ள நல்லா விளங்குது. எங்கடவங்களே சொல்லிக் கொள்றோம், எங்களுக்குள்ளே பேசிக்கொள்றோம். எங்கடவனோட வியாபாரம் செய்யலாம், அவங்களோட செய்ய
எங்கட செக்க நம்பி எடுக்கலாம், அவங்களோட செக்க நம்பி எடுக்கல் என்றோம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? அவங்கள்ட்ட தன்மைகள் இருக்கு, பண்புகள் இருக்கு, ஈமான் இல்ல, அதுதான் குறைபாடு. அப்ப அவங்களோட ஈமானுக்கு நான் நீங்கள் காரணமா அமையும். எனவே எங்கட அஹ்லாக், எங்கட நல்ல குணங்கள், எங்கட அழகான கொடுக்கல் வாங்கல் சீராவினாலே இந்த மக்களுக்கு எல்லாம் இதாக்க கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மக்கள் எல்லோரும் ரொம்ப தேவையோடு இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. எதால நிம்மதி, எந்த மார்க்கத்தில் நிம்மதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கட இந்த நிதா பவுண்டேஷனால ஹாமலி ப்ரோக்ராம் நாங்க செய்யறோம், இன்ஷா அல்லாஹ் இங்கேயும் செய்யணும் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு ஊர்ல நாங்க செய்யறோம். தேவையான பேனர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அதுக்குள்ள மௌலிமார் நல்ல சிங்களம் பேசக்கூடியவங்க, தமிழ் பேசக்கூடியவங்க, அதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் போய் அந்த மஹல்லாவோட முதலாவது மஹல்லா வாசிகளோட பேசி இந்த ப்ரோக்ராம் எப்படி செய்யறது என்றெல்லாம் நல்லா பிளான் பண்ணி அதுக்கு இன்விடேஷன் கார்டுகள் அடிச்சு எங்களோட ஊர்ல இருக்கிற வியாபாரிகள், வியாபார சங்கம், அரசாங்க தொழில்கள் ஈடுபடக்கூடியவங்க, முக்கியஸ்தர்கள் எல்லோருக்கும் இந்த கார்டுகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து மஸ்ஜிதுக்கு வாங்க, இந்த டேட்ல இந்த நேரத்துல வாங்க என்ற ஒரு அழைப்பு கொடுத்து வரக்கூடிய நேரத்தில் அவங்கள வரவேற்று அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரிங்க் கொண்ட கொடுத்து அவங்க மஸ்ஜிதுக்குள்ள வந்ததுக்கு பின்னால இந்த பேனர்கள் இருக்கிற விஷயங்கள், நோம்பு என்றா என்ன, ஜகாத் என்றா என்ன, தொழுகை என்றா என்ன, அல்லாஹ் என்றா யார், முஹம்மது நபி என்றா யார், இத போல இஸ்லாத்துல சில அடிப்படையான விஷயங்கள் அதுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். அதெல்லாம் விளங்கப்படுத்துவாங்க. வந்தவங்க 300 பேர் அது பிரிப்பாங்க, குரூப்பா பிரிச்சு அதுக்குள்ள உலமாக்கள் அதை விளங்கப்படுத்துவாங்க. அழகா விளங்கப்படுத்தினதுக்கு பின்னால நிகழ்ச்சி முடிகிறதோட அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ள சந்தர்ப்பம் கொடுக்கப்படும், அவங்க கேள்விகள் கேட்பாங்க. மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ரோக்ராம் இப்படி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்த அவ்வளவு பேரும் சொன்ன ஒரு கருத்து, இதெல்லாம் நீங்க நேரத்தோட செஞ்சிருக்கணுமே. இவ்வளவு அழகான இஸ்லாமா, இவ்வளவு புனிதமான இஸ்லாமா, நாங்க இஸ்லாத்தை தவறா இல்லையா விளங்கி இருந்தோம், நாங்க தவறான கருத்துக்களை என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம். எவ்வளவு அழகான இஸ்லாம், பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம். பெண்மணிகள் வந்து சொல்றாங்க, படிச்ச பட்டதாரிகள் சொல்றாங்க, நாங்க நினைச்சோம் இஸ்லாத்துல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, அநியாயம் செய்யற மார்க்கம், பெண்களுக்கு அநியாயம் செய்யற மார்க்கம் எடுத்தான் விளங்கி இருந்தோம். இதுவரை பார்த்தா தான் விளங்குது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம். நபிகிட்ட சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் நெருக்கமா பலவுறதுக்கு ஆக தகுதியானவங்க யார்? உங்களோட உம்மா, உங்களோட தாய். இரண்டாவதும் கேட்கிறார் தாய், மூணாவது தடவை கேட்கிறார் தாய், நாலாவது தடவை கேட்கிறார் தகப்பன் என்று சொன்னாங்க. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு விளங்கப்படுத்த போல ஒரு டீச்சர் பெண்மணி சொல்றா, இவ்வளவு எந்த மார்க்கத்துல கூட சொல்லப்பட்டில்லை, எந்த மார்க்கத்திலையும் சொல்லப்பட்டில்லை. பெண்களுக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுக்கிற மார்க்கம் இஸ்லாம். ஏன் ஃபேஸ் கவர் பண்ற, அதுக்குள்ள காரணம் என்ன? இஸ்லாத்துல ஏன் 4 திருமணம் அனுமதிக்கப்பட்டது, அதுக்கு காரணம் என்ன? நல்ல தலைக்கு படுற மாதிரி சயின்டிபிக்கலி விளங்கப்படுத்த போல மாஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. இதே நேரத்தோட செய்யல அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடையும் கொடுத்து கண்ணியமான முறையில புக்ஸ்கள் வைக்கப்பட்டிருக்கும், தர்ஜுமத்துல் குர்ஆன்கள் இருக்கும், அதுவரையும் ஃப்ரீயா வைக்கப்படும். விருப்பமானவங்க எடுத்துக்கொண்டு போவாங்க. செலவுண்டு இருக்கு. ஒரு 300-350 பேர் வாரேண்டா ஒரு 8-10 லட்சத்துல செலவு இருக்கு. சதகா சல்லில தான் இந்த வேலை செய்யவும் போடும். யூனிவர்சிட்டிகள்ல மாஷா அல்லாஹ் செஞ்சிருக்கிறோம். 11 யூனிவர்சிட்டியில செய்யப்பட்டிருக்கு. அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற பிள்ளைகள் தான் நாட்டுல முக்கியமான பொறுப்புகளுக்கு வர போறாங்க. அப்ப அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு தெளிவு இருந்தா அவங்களால முஸ்லிம்களுக்கு இடைஞ்சல் இருக்காது. அந்நிய மக்கள் தான் இதெல்லாம் எங்கட முயற்சி எல்லாம் களிமா சொல்லாதவங்களுக்கு, இன்னும் அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு. அப்ப அந்த பிள்ளைகள் இன்றைக்கு நாஸ்திக கொள்கை அத்தான் உலகத்துல வேகமா பரவி கொண்டு, கடவுளே இல்லை, ஒரு கடவுளும் இல்லை, எய்திஸ்டா இருக்கிறாங்க அதிகமானவங்க. எங்கட பிள்ளைகளும் அந்த கொள்கையில வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கப்படுத்தி அந்த படிச்ச மேல்மட்டத்தில் உள்ள பிள்ளைகள் கேள்விகள் கேட்கிறாங்க, அதுக்குள்ள தெளிவான பதில்களை கொடுத்தா சிலவங்க உடனே கல்வி சொல்ல தயாராகுறாங்க. நாங்க அதுக்கு வர இல்ல, உங்களுக்கு ஒரு தெளிவு தர வந்தோம். இப்படி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனவங்க 20 பேருக்கு மேல கல்வி சொல்லிட்டாங்க.
எங்களை வேலை விளங்கப்படுத்துறே மட்டும்தான். ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாதது உங்களோட கையில் இருக்கு. எங்களுக்கு யாரும் இஸ்லாத்துக்கு வாங்கிட்டு வற்புறுத்தேலா, சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கலாம். நாட்டிலையும் தடை, இஸ்லாத்திலையும் தடை. அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலையா இல்லையா? எங்கட பரம்பரை ஒன்று இருக்கே, நாங்க வாழ்ந்துட்டு மௌத்தாவுறதா பெரியவங்க, எங்கட பிள்ளைகள் சந்ததிகள் இந்த நாட்டுல ஈமான் இஸ்லாத்தோட நிம்மதியா வாழணுமே. அதுக்கு ஒரு சுதந்திரமா எங்க இஸ்லாத்தை பின்பற்றத்துக்கு ஒரு சூழலை உருவாக்குறது எங்களோட கடமை இல்லையா? இதுக்கு ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் குறை சொல்லி கொண்டும் செய்தவங்களோட காலை இழுத்து கொண்டும் அவங்களை வெட்டி கொண்டும் இருந்தா எப்படி சமுதாயம் முன்னேறும்? எப்படி இந்த தீன் உலகத்துல மேலோங்கும்? உலகத்துல எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க, ரப்ப அறிமுகப்படுத்த இல்ல. உலகத்துல எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க, நபி அறிமுகப்படுத்த இல்ல. எல்லாத்தையும் மார்க்கெட் பண்றாங்க. தயாரிக்கிற சாமான்களை கல்ல இங்க எடுத்து நாங்க சிங்கப்பூர் போகணுமா, பேங்காக்கு போகணுமா, அமெரிக்காவுக்கு போகணுமா, லண்டனுக்கு போகணுமா, அங்கெல்லாம் கொண்டு போய் நாங்க விற்க யோசிக்கிறோம். எங்க துணியால கொண்டு போய் விற்கலுவோம். ஒரு கல்லு வியாபாரி அப்படி யோசிக்கிறார். ஒரு கரண்டிய தயாரிக்கிறவர் அவர் யோசிக்கிறார், ஏன் நான் தயாரிக்கிற கரண்டி முழு உலகத்துடைய வீட்டிலையும் இருக்கும். நான் இந்த ரப்ப முழு உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் என்ற கவலை எங்களுக்கு இந்த வரை. அதுதான் நபியுடைய கவலை. நபிக்கு சொன்னது அதுதான். நபியுடைய 24 வருஷத்துடைய கவலை ராவ் கவலை அதுதான். சல்லிய சம்பாதிக்கிறது அல்ல. மாலிஹாதர் ரசூல் யாக்குலு தஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான். அந்த குறைஷி காஃபிர்கள் கேட்டாங்க, இவருக்கு என்ன பிடிச்சிருக்கு? கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, இவர் இந்த ரசூலுக்கு என்ன பிடிச்சிருக்கு? பஜார்ல சுத்துறாரு, சாப்பிடுறாரு, பஜார் வழியை சுத்தி கொண்டிருக்கிறார். பஜார் வழியை சுத்துவது என்னத்துக்கு? யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ. மனிதர்களே, அல்லாஹ்வை என்று சொல்லுங்க, வெற்றி பெறுவீங்க. நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கோங்க, வெற்றி பெறுவீங்க. இதுக்கு தான் பஜார்ல அலைஞ்சதை ஒழிய வேற நோக்கத்தோடு அல்ல. நாங்க அலைகிறே வேற நோக்கத்தோட. எங்களோட நோக்கமும் நபியுடைய நியத்தும் உண்டாகணும். நபியுடைய கவலை எங்கட கவலையாகணும். நபியுடைய வேலை எங்கட வேலையாகணும். இன்னைக்கு எங்கட குர்ஆன் ஹதீஸ் விளக்கங்கள் பயான்கள் எல்லாம் எங்களுக்குள்ளதான். எங்கட உங்களுக்கு பயான் கேட்டு கேட்டு புளிச்சு இன்றைக்கு பயான்ல குறை காண்றாங்க. அப்ப எங்க தேவைக்கு பெரிய ஒரு கூட்டம் இந்த நாட்டுல 2 கோடி மக்கள் கலிமா இல்லாம இருக்கிறாங்க, தடமாறி கொண்டிருக்கிறாங்க, திசை தெரியாம போய் கொண்டிருக்கிறாங்க, படைச்சவனை விட்டுட்டு படைப்பினங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ரப்ப என்று நினைச்சு கொடுத்தா அவங்க வணங்குறதெல்லாம் வணங்குறாங்க. அவங்க எதெல்லாம் வணங்குறாங்களோ அதையெல்லாம் ரப்ப என்று நினைச்சு கொடுத்தா வணங்குறாங்க. தெரியும் அவங்களுக்கு, நாங்க சொல்லிக் கொடுக்க இல்லை. அதைத்தான் குர்ஆன்ல கேட்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் ஸாதிகீன். நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு யாரையெல்லாம் அழைச்சு கொண்டு வணங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களைய போல அடியார்கள் தான். அல்லாஹ் விட்டுட்டு நீங்க வணங்குற எதெல்லாம் வணங்குறீங்களோ அதெல்லாம் மஹ்லூக், அவங்க எல்லாம் உங்களைய போல உள்ள அடியார்கள். ஏழும் என்றா அழைச்சி பாருங்களே, அவங்க உங்களுக்கு பதில் தாராங்களா அப்படி கேட்கிறார். அதுக்கு பின்னால சொல்றான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா. நீங்க வணங்குற இந்த சிலைகளுக்கு நடக்கிற கால் இருக்கான்னு கேட்கிறான். நடக்கிற கால். அம்லஹும் ஐதின் யப்துஷூன பிஹா. பிடிக்கிற கை இருக்கா? அம்லஹும் ஐயுன் யுப்சிரூன பிஹா. பார்க்கிற கண் இருக்கா? அம்லஹும் ஆஸானுன் யஸ்மஊன பிஹா. கேட்கிற காது இருக்கா? இது நான் கேட்கிற கேள்வி இல்ல, அல்லாஹ் கேட்கிறது. ரப்பு கேட்கிறான், முழு மனிதர்களையும் பார்த்து கேட்கிறான். குர்ஆனுடைய ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆயத்துகள் கேட்டுப்படுறதை குறவே, இந்த ஆயத்துகள் நாங்க பயான்ல கேட்டுறது குறவு. இப்படி ஒரு ஆயத்து குர்ஆன்ல விக்கிதான்னு கேட்கிறவங்க இப்பாங்க. இன்றைக்கு தானே முதல் தடவையா கேள்விப்படுறேன். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அடியானோட பேசுறான். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في اي سورة ما شاء ركبك. மனிதா, மனிதா என்றா 800 கோடியை பார்த்து தான் கேட்கிறார். உன்னை எது ஏமாற்றி கொண்டிருக்கிறது? நீ எதற்கண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன போறாய்? நீ யாரை வணங்குறாய்? யாருக்கிட்ட கஷ்டத்தை கவலையை சொல்றாய்?
உன்னை படைச்சவன், உன்னை உருவாக்கினவன், உனக்கு அழகான உருவத்தை தந்தவன், இந்த அழகான உறுப்புகளை தந்தவன் நான் இருக்க என்னை விட்டுட்டு எங்க போறாய்? வா என் பக்கம். அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க என்றான் அல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடுங்க. அவன் தான் உங்களை படைத்தான், அவன் தான் பரிபாலிக்கிறான், அவன் தான் பாதுகாக்கிறான், அவன் தான் உணவளிக்கிறான், அவன் தான் உங்களுக்கு வெற்றியை, தோல்வியை, சந்தோஷத்தை, கவலையை, ஹயாத்தை, மௌத்தை சகலதை செய்யக்கூடியவன் அவன். நான் தான். அதனால என்னைய வணங்க அடியானே, என்னைய விட்டுட்டு நீ எங்க போறாய்? எவ்வளவு இறக்கமா அல்லாஹ் அடியான பேசலாம். இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை இந்த மக்களுக்கு ஓதி காட்டணுமா இல்லையா? மனித உற்பத்தியை பத்தி சொல்றான். உன்னை உண்டாக்கினவன் நான். நீ சூரியனோட ஒளி சுடர்கள்ல, மலை துளிகள்ல, சாப்பாட்டுல எல்லாம் இருந்தாய். அதுவரை உருவாக்கினவன் நான். நீ சாப்பிட்டதுக்கு பின்னால அதை ரத்தமாக்கினவன் நான், அதை இந்திரியமாக்கினவன் நான். அந்த இந்திரியத்தோட தாயுடைய கற்பறையில தங்க வச்சவன் நான். ثم جعلناه نطفة في قرار مكين. அந்த இந்திரியத்தை இரத்த கட்டியாக மாற்றினது நான். அந்த இரத்த கட்டியை சதக்கட்டியாக மாற்றினது நான். அந்த சதக்கட்டியில எலும்புகளை உருவாக்கினவன் நான். فكسونا العظام لحما. எலும்புக்கு மேலால சதைகளை உருவாக்கினவன் நான். ثم انشأناه خلقا آخر. அந்த உடலுக்கு உயிரை கொடுத்தவன் நான். உன்னைய தாயுடைய வைக்கிறது வெளியாக்கினவன் நான். நான் தான் உண்ட ரப்பு. நீ எங்க யார வணங்குறாய்? உனக்கு புத்தி விளப்பம், உனக்கு பகுத்தறிவு வந்ததுக்கு பின்னால உண்ட கை கால்ப வேலை செய்து, உண்ட மூளை வேலை செய்து, உனக்கு விளப்பம் வந்ததுக்கு பின்னால நீ என்னைய விட்டுட்டு உண்ட கையாலே எதையோ தயாரிச்சு வணங்குறாய். இந்த ஆயத்து, இது குர்ஆன் ஆயத்து முழுக்க முழுக்க. இதுவரை நாங்களும் விளங்கி நீங்க யாவரி உங்களோட பர்சனலா தனிப்பட்ட முறையில இன்ஃபிராதியாக பலவுறீங்களே அந்த மக்களுக்கு சொல்லணும். பயப்பட தேவையில்லை. நீங்க பலவுறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தாராளமா தாவத் கொடுக்கலாம். அது யாரும் தடுக்க இல்லை. இன்ஃபிராதி தாவத் தான் அசல். இன்ஃபிராதி தாவத்துல தனிப்பட்ட முறையில நாங்க சந்திக்கிறோமே, தனிப்பட்ட முறையில் அவங்களோட வியாபாரம் பேசியல் வேண்டாம், டீல் பேசியல் வேண்டாம், எல்லா ஜாய் பேச்சையும் பேசியல் வேண்டாம். ரப்ப மட்டும் பேச பயமா? அதுக்கு மட்டும் வெக்கமா? அது எங்கேருந்து வந்த வெக்கம்? எங்கேருந்து வந்த பயம்? ஷைத்தான் பயம், ஷைத்தான் போட்ட பயம். தெளிவா சொல்றேன். அதனால கண்ணியமான சகோதரர்கள், எங்கட வேலை இதுதான். இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ்வுக்கு பதிலா வந்த உம்மத். இது உம்மத்தே மபூஸா, நபிக்கு பதிலாகத்தான் இருக்கு. அதனால நாங்களும் சீராகணும். எங்கட அமல், இபாதத், ஈமான், தொழுக, தக்வா, தவக்குல், இஹ்லாஸ், அஹ்லாக் இதுலயும் முழு கவனம் செலுத்தும். எங்கட சீர்திருத்தத்துக்காக உழைப்பு செஞ்சு கொண்டே இருக்கோம். எங்கட பொண்டாட்டி புள்ள குட்டிகளோட தர்பியத் நடந்து கொண்டே இருக்கோம். அதோட நாங்க இந்த நாட்டுல பெரிய ஒரு கூட்டம் களிமா இல்லாத மக்கள் 100% இருக்கிறாங்க. இவங்களோட பலவரும், இவங்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும். அதுக்கு கவலைப்படணும், முயற்சிகள் செய்யும். நிறைய நல்ல வேலைகள் இருக்குது. முஸ்லிம்களை பத்தி, இஸ்லாத்தை பத்தி நல்ல எண்ணம் வாருது. அந்த வேலைகள் என்னன்னு ட்ரஸ்டி போர்ட், உலமாக்கள், தனவந்தர்கள் இருந்து யோசிக்கும். மாஷா அல்லாஹ், எங்களுக்கு ரத்னபுரியை பொறுத்த வரையில நாங்களும் நீண்ட காலமாக வந்து போய்கொண்டு இருக்கக்கூடிய மிச்ச நெருக்கமான எங்களோட ஊரு மாதிரி உள்ள ஒரு ஊர் இது. அல்லாஹ் பல நியமத்துகளை, பாக்கியங்களை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நியமத்துகள் எங்களோட பரம்பரைக்கு தொடர்ச்சியா கிடைச்சு கொண்டிருக்கிறோம். நல்ல மக்கள், குறுக்க எடுக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க, வசதி வாய்ப்புள்ள மக்கள் இருக்கிறீங்க, உலமாக்கள் 50 பேருக்கு மேல இருக்கிறாங்க. எல்லா வளமும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இது எங்கட சந்ததிகள் அனுபவிக்கணும். இந்த பாக்கியங்களை தீன் இருந்தா தான் நியமத்துகள் தொடர்ச்சியா இருக்கும். எப்ப பொய், புரட்டு, மாறுபாடு, அநியாயம், பாவங்கள், அல்லாஹ்க்கு மாற்றமான செயல் நடக்குமோ நியமத்துகளை பறிச்சிடுவார். وضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. ஒரு ஊரை உதாரணம் சொல்றார், ஒரு கிராமத்தை உதாரணமாக சொல்றார். ضرب الله مثلا قرية كانت آمنة مطمئنة. அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய மக்கள் நிம்மதியா இருந்தாங்க.
அச்சமற்று இருந்தாங்க, பயம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆமினத்தன் முத்துமஇன்னத்தன். அதோட எல்லா சைடாலையும் அந்த ஊருக்கு ரிஸ்க் வந்து கொண்டிருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களாலையும் அந்த ஊருக்கு ரிஸ்க் வரும். இதெல்லாம் திண்டு குடிச்சு நல்லா நிம்மதியா பயம் அச்சம் இல்லாம அனுபவிச்சு கொண்டிருந்தார். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நிராகரிச்சாங்க, மாற்றமா நடந்தாங்க, அல்லாஹ்வை நிராகரிச்சாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான்? முந்தி இருந்ததை அப்படியே மாற்றி விட்டான். பயத்தையும் பசியையும் ஏற்படுத்தினான். பயம் பசியை கொண்டு அவர்களை சோதிச்சார். காரணம் அவங்களோட செயல்தான் காரணம். அதனால நல்லா விளங்கணும், நானும் நீங்களும் இந்த பரம்பரை நிம்மதி சந்தோஷமா திண்டு குடிச்சு அனுபவிச்சு கொண்டு நல்லா வாழணும் என்றா தீன கொடுக்கணும். நாங்க தீன கொடுக்காம வெறும் துணியாவை கொடுத்துட்டு போனோம் என்றா அனுபவிக்க கிடைக்காது. சம்பவங்கள் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்காது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட வேலை உண்டு, எங்களுக்கு ஒரு வேலை, இது இபாதத்துக்கு மட்டுமுள்ள உம்மத் அல்ல. நாங்க மட்டும் தொழுது கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டு திக்ர் செஞ்சு கொண்டு துஆ கேட்டுக்கொண்டு நோன்பு பிடிச்சு கொண்டு உம்ரா ஹஜ் செஞ்சு கொண்டு மட்டும் இருந்தா இந்த தீன் உலகத்துக்கு போவாது. சஹாபாக்கள் அப்படி இருந்தா நாங்க முஸ்லிம்களா இருந்திருக்க மாட்டோம். சஹாபாக்களுக்கு நல்லா தெரியும் மதீனாட சிறப்பு. மன் இஸ்ததா யமூத பில் மதீனா ஃபல்யமுத் ஃபஇன்னி அஷ்ஃபஉ லஹு யௌமல் கியாமா. இந்த ஹதீஸ் சஹாபாக்களுக்கு தெரியாம இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு மதீனால மௌத்தா வேணுமோ அவர் மதீனாலே மௌத்தாவட்டும். ஏண்டா மதீனால மௌத்தாவினவருக்கு கியாமத்துடைய நாளில நான் ஷஃபாஅத் செய்வேன் என்றார். இது சஹாபாக்களுக்கு தெரியும். அப்பயும் சஹாபாக்கள் மதீனால மௌத்தாவே இல்லை, முழு உலகத்துக்கு போயிட்டு மௌத்தாவினாங்க. 1,00,000த்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் முழு துனியால் அடக்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் சஹாபாக்களோட கபரி, மொரோக்கோல சஹாபாக்களோட கபரி, சைனால சஹாபாக்களோட கபரி இருக்கு, துருக்கியில சஹாபாக்களோட கபரி இருக்கு. ஏன் அங்க போனாங்க? இதை விட்டுட்டு இந்த ஹதீஸை வச்சுட்டு ஊர்ல மௌத்தாவரத்தை விட அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்க வேண்டும். அதற்காக நாட்டை விட்டு ஊரை விட்டு போன இடத்துல கபறுகளை அமைச்சு கொண்டார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதை கொண்டு தான் இந்த உம்மத்துக்கு சிறப்பு. நாங்க மட்டும் தோன்று கொண்டு இபாதத்தோட இந்த தீன் உம்மத்துக்கு போய் சேராது. கால போக்குல பிள்ளைகள் முறுத்தத்துகளா போயிட்டுருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். தாவத் நடக்க இல்லைண்டா, உழைப்புகள் நடக்க இல்லைண்டா, எங்களுக்குள்ள தீனுடைய குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள் எங்கள் எல்லோருக்கும் மத்தியில, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு மத்தியில இது நினைவூட்டப்பட இல்லைண்டா, ஞாபகப்படுத்தப்பட இல்லைண்டா, உழைப்பொண்டு நடக்க இல்லைண்டா, இருக்கிற நல்லவங்க போயிட்டு போயிட்டு கெட்டவங்க உருவாவிடுவாங்க. அதனால அல்லாஹ் கிருபை செய்யணும். அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திக்கிறான். ஏன் உங்களோட வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு காலம் மிஞ்சிருக்கிறதோ தெரியாது. இன்னும் எவ்வளவு நாள் ஒத்தருக்கும் தெரிந்தானே நடக்கிற சம்பவங்கள். இன்றைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிந்தானே. அதனால மேலான சகோதரர்களே, திடீர் மௌத்துகள் வந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்கள் எந்த அளவு ரெடி ஆகிக்கிறோம், எங்கள் ஆகிரத்துக்கு எந்த அளவு தயாரிச்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு என்று உள்ளது அங்க உள்ளது தான், இது அல்ல. நீங்க எவ்வளவு சொத்து செல்வங்களை விட்டுட்டு போறீங்களோ அந்த அளவு சண்டையாத்தான் இருக்குது. சொத்து இல்லைன்னா வீட்டுல சண்டையே இல்லை. காணி பூமி சல்லி பணம் வியாபாரங்கள் அப்படி இப்படி பெரிய அளவுல வச்சுட்டு போன பிள்ளைகளுக்குள்ள சண்டை சச்சரவு. ஹயாத்தோட ஒழுங்கா பிரிச்சு கிரிச்சு கொடுத்தா சேஃப், இல்லைன்னா பெரிய ஃபீஸ் சபீல். எத்தனை குடும்பங்களோட பிரச்சனையை பார்க்கிறோம் நான். அதனால மால் அல்ல அமால், தீனத்தான் கொடுத்துட்டு போகும். எனவே சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த ரத்னபுரையில இஸ்லாத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, வந்தவங்க ஏராளமாயிருக்கிறாங்க. அவங்களோட எங்களுக்கு தொடர்புகள் நிறைய இருக்கு. இன்னும் வாரத்துக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நாங்க சில திட்டங்களை போட்டு முயற்சி செய்வோம். வந்தவங்களை கவனிக்கணும். வந்தா வீட்டுல இருந்து வெளியே போடுறாங்க, வந்தா குடுக்கிற ஊடு காணி பூமியை கொடுக்குறாங்க. இல்ல, ஒரு பெண்மணி சொல்ற, களிமா சொன்ன பெண், எந்த பேர்ல தான் எங்கட வாப்பட வாகனங்கள் 3 எந்த பேர்ல தான் எடுச்சு. எங்கட வாப்பா கடை எடுத்துக்கிறாரு எந்த பேரை போட்டு. அவ்வளவு இறக்க வேண்டியோட நான் களிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக வாப்பா என்னை வீட்டுல இருந்து வெளியே போட்டார்.
இன்னைக்கு அந்த பொம்பளை இடியாப்பம் சுட்டு வித்து கலாயத்தை போக்கி கொண்டிருக்கு. இந்த வார மக்களை கவனிக்கிற எங்கட கடமை இல்லையா? எங்கட பொறுப்பு இல்லையா? நாங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நாங்கத்தான் நேரடியா போயிட்டு எங்களுக்கு தாவத் கொடுக்கிறோம் இல்ல, விரும்பி வாராங்க, விளங்கி வாராங்க, வேற வேற துன்யாட நோக்கத்தோடையும் வரையிலும் பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. ஆனா வந்ததுக்கு பின்னால் அவங்களுக்கு நாங்க தர்பியத்தில் கொடுத்து ஈமான் இஸ்லாம சொல்லி கொடுத்து தீனுடைய உழைப்போட தொடர்பாக்கி அவங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பங்களிப்பு செய்யும். ஜகாத் 8 கூட்டமும் இல்ல, இப்ப இருக்கிறாங்க ஃபகீர் மிஸ்கீன் கடனாளி இஸ்லாத்துக்கு வந்தோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்துப்படி இந்த எல்லாருக்கும் ஒத்தர ஜகாத் பிரிஞ்சு போகும். 1 லட்சம் ஜகாத் எனக்கு நான் கொடுக்கணும் வேண்டாம், 25,000 ரூபாய் ஃபகீருக்கு, 25,000 ரூபாய் மிஸ்கீனுக்கு, 25,000 ரூபாய் கடனாளிக்கு, 25,000 ரூபாய் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்ப ஜகாத் கொடுக்கிறவங்க அவங்களோட ஜகாத்ல ஒரு பகுதி இதுக்கென்று ஒதுக்கப்படும். வாரவங்களுக்கு இஸ்லாமிய சூழலை உருவாக்கி கொடுக்கும். அவங்க எங்கேயாவது ஒரு ஊர்ல இருக்கிறவங்க சுத்தி வளைச்சி இஸ்லாம் இல்ல, பள்ளிவாசல் இல்ல, மதரசாக்கள் இல்ல, அப்ப அவங்க அங்க இருந்தா இஸ்லாமா வாழ இயலாது. அப்ப அவங்களே இஸ்லாத்துடைய சூழலுக்கு ஆக்கும், இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கும், அதுக்குள்ள செலவுகள் இருக்கு. இப்படி பல வேலை வெற்றிகள் செய்ய வேண்டியிருக்கு. வாரவங்களை கவனிச்சா, வாரவங்களை நல்ல நிலைமையில வச்ச வேண்டாம். அவங்களோட குடும்பத்தை வைக்கிறவங்க பாக்குறாங்க இங்க இஸ்லாத்துக்கு போயிட்டு இப்ப குடி இல்ல, கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்ல, அவங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்க 4 பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட முகத்துல வெளிச்சம், அவங்க தொழுறாங்க, நல்ல நல்ல முறையில இருக்கிறாங்க. நாங்களும் இஸ்லாத்துக்கு போனா எங்களுக்கு இந்த எல்லா பாக்கியமும் கிடைக்குமே, நாங்களும் திருந்தேலுமே, நல்லவங்க ஆவேலுமே, முன்னேறியலுமே வராங்க. வந்தவங்களை கவனிச்சா குடும்பத்தை கலந்து வராங்க. ஒரு பெண்மணி கால் பண்ணி சொல்றா, என் பிள்ளை இஸ்லாத்துக்கு சேர்த்துக்கோங்க. அவ இஸ்லாமும் இல்ல, மாப்பிள்ளை இஸ்லாமும் இல்ல. அவ என்ன சொல்றாண்டா, நான் மாப்பிள்ளையால படுற கஷ்டம், என் மாப்பிள்ளை தொழில் வியாபாரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வாரான், நல்லா குடிச்சிட்டு வாரான், அடி கல்யாணம் முடிச்ச நாள் இந்த அடிப்பட்டை காலங்களில் என் பிள்ளைக்கு இப்படி கஷ்டம் வரக்கூடாது, இஸ்லாத்துக்கு போனாத்தான் பிள்ளை நிம்மதியா இருக்கும். அப்ப எவ்வளவு விளங்கி இருக்கிறாங்க, விதமா எவ்வளவு பேர் ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு அல்லாஹ் எங்கட கையில இந்த பாக்கியத்தை தந்தும் நாங்க செய்யலைண்டா நாங்க குற்றவாளிகளா இல்லையா? நாங்க முடிவு செஞ்சு கொள்வோம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், வாய்ப்புகள் தந்திருக்கிறான், முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இதுல பார்வையாளர்களா இல்லாம பங்காளி ஆகும். எப்படியும் பொது வேலை செய்ய போல ஏச்சி பேச்சு, சும்மா கள்ள நெடுவாங்க, பொய்ய நெடுவாங்க, அப்படி செய்யறான் இப்படி செய்யறான், மங்கொள்ளை அடிக்கிறான், என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் அதுக்கு எல்லா காலத்திலும் இருக்குது. அவங்க செய்யறதும் இல்ல, செய்யக்கூடியவங்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கறதும் இல்லை. குறை சொல்றதும், குறைப்பாக்குறதும், ஏசுறதும், பேசுறதும், மாற்றமான கருத்துக்களை சொல்றதும். தைரியசாலிகள் நீங்க வேண்டியத்தை சொல்லுங்க, நான் செய்வேன் என்று செய்வாங்க. செய்யக்கூடியவங்க துப்பரவா முறையா அல்லாஹ்வை பயந்து இஹ்லாஸோட சரியா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் உதவி கிடைச்சு கொண்டிருக்கு. இந்த ஒவ்வொருத்தர பேச்சுக்கும் மேய்ச்சிக்கும் அவர் அந்த கருத்து இந்த கருத்து பயந்து இந்த தீன பாதுகாக்கலா உசுறு கொடுக்க வேண்டிய கூட்டம் நாங்க. அல்லாஹ்வுடைய தீன பாதுகாக்க உசுறு கொடுக்க வேண்டிய கூட்டம். குறைஞ்சது ஏச்சு பேச்சாவது வாங்கறதுக்கு தயார் இல்லையா? எனக்கு அப்படியெல்லாம் பேசுறது பிடிக்காது, எனக்கு இந்த பேச்செல்லாம் சரி வராது, அப்படி அதனால எனக்கு இந்த வேலை செய்யல. எப்படி இந்த தீன் மேலோங்கும்? தீன் எப்படி மேலோங்கும்? இந்த தீன் எப்படி பாதுகாக்கிறது? அப்படியே அதனால நாங்க இருப்பதற்கு வந்தவர்கள் அல்ல, இறப்பதற்கு வந்தவர்கள், மௌத்தாவ வந்த கூட்டம். எங்கட வாழ்க்கை ஆரம்பிக்கிறது மௌத்தோட தான். எந்தக்கு என்னைய உங்களைய குழியில வச்சு மண்ணை கூட்டுவாங்களோ அன்றைக்குத்தான் பெருநாள், அன்றைக்குத்தான் சந்தோஷமான நாள். எந்தக்கு எங்களோட ரூஹ் பிரியுதோ அந்த நேரத்துல ரப்பு எங்களோட ரூஹ பார்த்து சொல்லணும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அல்லாஹ் சொல்லணும், ஏ அல்லாஹ், ஏ அமைதியான ரூஹே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவனே, அல்லாஹ்வுக்காக முயற்சிஞ்சவனே, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினவனே, நீ உன் ரப்பு கிட்ட போ,
இந்த ரூஹ் வந்தது ரப்பு கிட்ட இருந்து. அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரூஹ பார்த்து சொல்லுவான், நீ ரப்பு கிட்ட போ. நான் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில, நீயும் என்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நீ அல்லாஹ் கிட்ட போ, ரப்பு கிட்ட போ. ஃபதுஹுலி ஃபீ இபாதி, என்ற நல்லடியார்களோட நீயும் போய் சேர்ந்துக்கோ. வதுஹுலி ஜன்னதி, என்ற மேலான சொர்க்கத்துக்கு போ. இந்த செய்தியை உங்களோட காதுல கேட்டுக் கொண்டிருக்கணும். சொர்க்கம் கண்ணுக்கு விளங்கணும், சிரிச்சு கொண்டு மௌத்தாவோனும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதத்தான் ஒரு பெரியார் சொல்றார், வலதத்க இது வலதத்க உம்முக பாக்கியா வல் கௌமு ஹவுலக யல்ஹகுன சுரூரா ஃபஅமல் லியௌமின் அன் தகுன இதா பகௌ லியௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. ஏ மனிதா, உன்ட உம்மா உன்ட தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அழுது பிறந்தாய். உன்ட குடும்பம் உன்னைய சுத்தி வளைச்சிருந்து சிரிச்சு கொண்டிருந்தான். நீ துனியால இருந்து போக்கல, உன்ட குடும்பம் அழுது கொண்டிருக்கும், நீ சிரிச்சு கொண்டு போவோம். அதுக்குள்ள அமல்களை தயாரிப்புகளை செஞ்சு. இன்றைக்கு எத்தனை மையத்துல பார்க்கணும், சிரிச்ச முகத்தோடு சிரிச்சு கொண்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், சிரிக்கிற நேரமா மௌத்தா ரூபா கலட்டுற நேரம் எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு வெட்டு முழுந்தா எவ்வளவு வருத்தம், ரூபா கலட்டு எடுக்கல எவ்வளவு வருத்தம் ஆயிக்கும். ஒரு ஆடை அறுக்காம உசுரோட வச்சு தோலை கலட்டினா எவ்வளவு வேதனை, அதை விட வேதனை சக்கராத்துடைய. அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டி அந்த வேதனையை மறக்கடிக்க செய்கிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்ச நாள், இன்னும் எத்தனை நாளோ தெரியாது, அவசரமா இறங்கணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். பேர் புகழ் பாராட்டு துனியா அடிப்படையில் உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் தருவான். கண்ணியம் அல்லாஹ் தர கண்ணியம் தான் நிரந்தரமானது. அல்லாஹ் மக்கள்கிட்ட உள்ளத்தை போட்டு கிடைக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு. இல்லாட்டி இந்த சல்லிக்கு அன்பு வைக்கிறது நிரந்தரம் இல்லை. சல்லிக்க காட்டி எட்டுப்படி வந்து நிற்பாங்க, சல்லி இல்லாம போனா கண்டு காணாமல் போவாங்க. சல்லிக்கு வைக்கிற அன்பும் நிரந்தரம் இல்லை. பதவியால கிடைக்கிற கண்ணியங்களும் நிரந்தரம் இல்லை. பதவி இல்லாம போறது அந்த கண்ணியமும் இல்லாம போயிடும். ஈமான் தக்வாவை கொண்டு தீன கொண்டு கிடைக்கக்கூடிய அன்பு கண்ணியங்கள் நிரந்தரமான. இங்கேயும் கண்ணியம், அங்கேயும் கண்ணியம். சிலவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்களை இந்த முஃப்திமார் நிறைவேற்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் ஒன்றும் விளக்கம் இல்லை, ஆனா அவர் முஃப்தி ஃபத்வா கொடுக்கிறார். சுன்னத் எடுக்காம பள்ளிக்கு வரையலாம், சுன்னத் எடுக்காம கல்யாணம் முடிக்கலாம், சுன்னத் எடுக்காம தாரு சொன்னது. அது சுன்னத் எடுக்கிறது எடுக்காது ரெண்டாவது விஷயம். முதலாவது களிமா சொல்லணும். இது இப்ப உங்களோட பள்ளியில இருக்க கூட நாங்க வந்ததுக்கு பின்னால ஒரு வாலிபர் சொல்றார், களிமா சொல்லணுமா, மொத்தத்தை வேலை செய்யறவர். அவர் சொல்றார், இன்றைக்கு எனக்கு களிமா சொல்லணும், எனக்கு ஜும்மாக்கு போகணும். பாஸ் கேட்கிறார், அந்த அவர் வேலை செய்யற இடத்துல இருக்கிற அந்த பாஸ் கேட்கிறார், இப்ப இவர் களிமா சொல்லணும் என்றார், சுன்னத் எடுக்கணுமே, மக்க வேலை எல்லாம் மீக்குதே, எப்படி இவரை பள்ளிக்கு அனுப்புறேன்? இவ்வளவு தான் மார்க்கம் விளங்கிக்கிறார். இவ்வளவு தான் அவருடைய விளப்பம். மார்க்க சட்டம் ஜும்மா ஓடிக்கொண்டு இருக்க ஒருத்தர் களிமா சொல்லி தாங்க வந்தா ஜும்மாவை நிப்பாட்டு வைத்து அவர் களிமா சொல்லி கொடுக்கும். எனக்கு வேலை இருக்கு, எனக்கு கல்யாணம் இருக்கு, நாளைக்கு வாங்க, வாரக்கிழமை வாங்க, வார மாசம், இதுக்கு அனுமதியே இல்லை. குற்றவாளிகள் நாங்கள் அப்படி அந்த நிலைமையில் அவர் மௌத்தாவினா. அவ்வளவு அவசரமா தேவையோட முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய வேலை வந்து 5 வருஷம் 10 வருஷம் களிமா அத்தையா தெரியா, ஃபாத்தியா தெரியா, ஆனா ஆசையோட படிச்சு கொள்ள வாராங்க. இஸ்லாத்துக்கு வந்த வயசாளி பொம்புல அவ சொல்றா, எங்களுக்கு இந்த கிளாஸ் நடக்கிற நாள் பெருநாள் மாதிரி என்றா. அவ்வளவு ஆசையோட இல்ம படிக்க வாராங்க. அதனால மேலான சோழலை நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் இது எங்களோட உள்ளத்துல இருக்கணும். எங்களோட உடல் பொருள் நேர காலங்கள் இதுக்கு செலவழிக்கப்படும். இந்த வேலைகளை கொண்டு எங்களோட துனியாவெல்லாம் சீராக்குவார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில அமல் இபாதத்துல நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல கழிக்க தௌஃபீக் செய்வாயா. எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை முஹப்பத்தை உண்டாக்குவாயா. பிளவுகள்ல இருந்து பாதுகாப்பாயா. உன்ட தீனுக்காக வாழ்ந்து தீனுக்காகவே மரணிக்க தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகளை நீக்கி வைப்பாயா. எங்கள யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறார்களோ எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தை ராகத்தை தந்தருள்வாயா. யாருக்கும் பாரம் இல்லாம வாழ்ந்துட்டு மௌத்தாவை தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயா. எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்